வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். மனித வாழ்வில் சிரிப்பு என்பது மிக எளிமையானதும் அதே நேரத்தில் மிகப்பெரிய சக்தியை கொண்டதுமான ஒரு வரம் என்ற பழமொழி சிரிப்பதானால் ஏற்படும் நன்மைகளை எளிதாகவும் அழகாகவும் எடுத்துரைக்கிறது. இன்று மருத்துவ அறிவியல் கூட இந்த உண்மையை உறுதிப்படுத்தி வருகிறது. சிரிப்பு மன அழுத்தத்தை குறைக்கும் சிறந்த மருந்தாகும். நாள்தோறும் வாழ்க்கையில் ஏற்படும் கவலை, பயம், பதட்டம் போன்றவை மனதில் சுமையாக தங்கி உடல் நலக் குறைபாடுகளுக்கு வழிவகுக்கும். ஆனால் மனம் திறந்து சிரிக்கும் போது அந்த அழுத்தங்கள் தளர்ந்து மனம் இலகுவாகிறது. சிரிப்பு நமது மூளையில் மகிழ்ச்சியை தரும் ஹார்மோன்களை சுரக்கச் செய்து கவலையை தணிக்கிறது. உடல் நலத்திற்கு சிரிப்பு ஒரு இயற்கை மருந்தாகவே செயல்படுகிறது. சிரிக்கும் போது இரத்த ஓட்டம் சீராகி இதயமும் நுரையீரலும் சுறுசுறுப்பாக இயங்குகின்றன. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடல் நோய்களை எதிர்க்கும் வல்லமை பெறுகிறது. அதனால்தான் சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சோர்வான வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது. சிரிப்பு மனித உறவுகளையும் உறுதிப்படுத்துகிறது. குடும்பத்தில், நண்பர்களிடம், பணியிடங்களில் சிரிப்புடன் பேசும் மனிதர்கள் அனைவராலும் விரும்பப்படுகிறார்கள். சிரிப்பு கோபத்தை குறைக்கும், பகையை ஒழிக்கும், அன்பை வளர்க்கும் ஒரு பாலமாக விளங்குகிறது. புன்சிரிப்பு பல மனங்களை கவர்ந்து உறவுகளில் இனிமையை உருவாக்குகிறது. இன்றைய அவசர வாழ்க்கையில் சிரிப்பிற்கு நேரமில்லை என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் உண்மையில் சிரிப்பிற்காகவே நேரம் ஒதுக்க வேண்டும். குழந்தைகளுடன் விளையாடுதல், நகைச்சுவையான நிகழ்வுகளை ரசித்தல், நல்ல நினைவுகளை பகிர்தல் போன்றவை சிரிப்பை இயல்பாக வாழ்வில் கொண்டு வருகிறது. சிரிப்பு என்பது பணம் செலவில்லாத, மருந்து பக்க விளைவில்லாத சிகிச்சை. மனதையும் உடலையும் ஒரு சேர குணப்படுத்தும் சக்தி அதற்குண்டு. ஆகவே தினமும் வாய்விட்டு சிரிப்போம், மற்றவர்களையும் சிரிக்க சிந்திக்க வைப்போம்.